சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரிங்க சின்னையா, நீங்க தைரியமா இருங்க. நான் வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன். சரி சார். சின்னையா, அபிய காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்களா? இப்பதான் கூட்டிட்டு வந்தேன். அபி புள்ள இப்பதான் கெஸ்ட் ஹவுஸுக்கு போச்சு. நான் உங்ககிட்ட நம்ம வீட்டு வாசல்ல நின்று தான் பேசிட்டு இருக்கேன். சரிங்க சின்னையா, பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். சரி சார். பாய். டேய் புல்லட், இருமா, இரு இரு இரு. எடுத்து எடுப்புலயே சும்மா டாப் கீர் போடுற அளவுக்கு கோவப்பட்டா எப்படி? டேய், நான் இப்ப நேரா உன்னை பார்க்க தான் வரேன்டா. உனக்கு இன்னைக்கு இருக்கு. ஈஸ்வரி, உனக்கு நான் நல்லது பண்ணணும்னு நினைச்சு போன் பண்ண என் நல்ல மனசு புரிஞ்சுக்காம இப்படி கோவப்படுறியம்மா? டேய், என் அத்தைய கொல்ல பிளான் போட்டது நீதான் எனக்கு தெரியும். உனக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியா? அதெல்லாம் தெரிஞ்ச உனக்கு உன் அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாங்கிற விஷயம் தெரியுமா? என்ன வளர்ற? என் அத்தையை தான் நான் காப்பாத்திட்டேனே. அது முதல் தடவை. இப்ப நான் சொல்றது ரெண்டாவது தடவை. என்ன அதிர்ச்சியா இருக்கா? ரத்தனவேல் பாண்டி மருமவளை, உன் அத்தைய கரெக்டான நேரத்துக்கு வந்து காப்பாத்திட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தல்ல? அந்த சந்தோஷத்துக்கு இந்த புல்லட் வச்சான் பாரு வேட்டு. டேய் புல்லுக்கட்டு, உனக்கு தெம்பும் திராணியும் இருந்தா என்கிட்ட நேருக்கு நேர் மோதுடா. அத விட்டுட்டு பயந்தாங்கோலி பய மாதிரி என் அத்தைய டார்கெட் பண்ற. இப்ப நான் சொல்றத கேட்டுக்கோ. நான் இருக்கிறப்ப என் அத்தைய உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ இருக்கும்போது ஒண்ணும் பண்ண முடியாதா? நீ இருக்கும்போதுதான் உன் கண்ணு முன்னாடியே உங்க அத்தை சாக போறாங்க. ஈஸ்வரி, எப்படின்னு யோசிக்கிறியா? உன் அத்தை போற கார்ல ஃப்ரண்ட் வீல்ல இருக்கிற மொத்த நட்டையும் லூஸ் பண்ண சொல்லியாச்சு. அங்கிருந்து 10 கிலோமீட்டர் போறதுக்குள்ள ஒரு வீல் கலண்டு விழுந்து வண்டி சும்மா கொடை சாஞ்சு உன் அத்தையும் உன் குடும்பமும் பரலோகம். ஈஸ்வரி ஈஸ்வரி, என்கிட்ட நீ அப்புறமா கோவப்படலாம். முதல்ல போய் உன் அத்தை சாக போறத கண்குளிர பாரு. போ 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 போ. புல்லட் புல்லட், இந்த புல்லட்டை யாருன்னு நினைச்ச? அத்தை, The mobile number you have dialed is currently not reachable. ஐயோ, The mobile number you have dialed is currently not நாட் ரீச்சபிள்னு வருதே. சக்தி சருக்கு கால் பண்ணலாம். The mobile number you have dialed is currently not. அத்தை செல்லு, துர்கா மேடம் செல்லு, சக்தி சார் செல்லுன்னு எல்லாமே நாட் ரீச்சபிள்ல இருக்கேன். இந்த ஏரியால டவரே இல்ல போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? இந்த ஏரியால டவர் வராது போல இருக்கு. என்னங்க, என்ன பண்ணுது? ஒண்ணும் இல்ல துர்கா. அக்கா, உங்க குழந்தைனருக்கு மயக்க வர மாதிரி இருக்குக்கா. என்னக்கா பண்றது? தம்பி சக்தி, என்னாச்சுப்பா? குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? தண்ணி வேணும்க்கா. அண்ணி, ஏதாவது கடை இருந்தா பார்த்து நிறுத்துங்க அண்ணி. சரி மங்க. அக்கா, கொஞ்சம் வேகமா போங்கக்கா, எனக்கு பயமா இருக்கு. சரிம்மா. அத்தை நிப்பாட்டுங்க அத்தை. அத்தை நிப்பாட்டுங்க. அத்தை நிறுத்துங்க அத்தை. அண்ணி, ஈஸ்வரி காரை நிறுத்த சொல்றா போல இருக்கே. அவ இதுக்கு நம்ம கார் பின்னாடியே ஸ்பீடா வரா? அத்தை நிப்பாட்டுங்க. அத்தை, ஐயோ அண்ணி, என்னாச்சு அண்ணி? தெரியலையே. அண்ணி, அக்கா,
மங்கையம்மா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நானும் சின்னையாவும் அத்தைய பாத்துக்கிறேன். சரி ஈஸ்வரி. அண்ணே நீங்க நல்லா படுத்து தூங்குங்க, நான் காலையில வந்து பாக்குறேன். பாத்துக்கோ. அத்தை என் மடியில படுத்துக்கோங்க அத்தை. நான் தட்டி கொடுக்கறேன். 10 நிமிஷத்துல நல்லா தூங்கிடுவீங்க. அம்மா நான் சொல்றேன் கேளு மணி. இங்க பாருமா, நான் என் மடியில உன் காலை வச்சு எதம்மா பதம்மா அமுக்கி விடுறேன். 10 நிமிஷம் என்னமா 10 நிமிஷம், 5 நிமிஷத்துல அப்படி குழந்தை மாதிரி அசந்து தூங்கிடுவான். அத்தை அத்தை இருங்க, நீங்க என் மடியில படுங்க, நான் ஒரு பாட்டு பாடுறேன். 2 நிமிஷத்துல தூங்கிடுவீங்க. வாங்கத்த வாங்கத்த வாங்க. 2 நிமிஷத்துல தூங்கிடுவாங்களா? நீ பாடின அந்த ஊரே தூங்கிடும். நீ பா. என்னடா என்ன போங்க படுங்க. ஆராரோ பாட்டு பாட நானும் தாயில்லை. ஆராரோ பாட்டு பாட நானும் தாயில்லை. ஐயா பாட்டா இது? பாட்டு போது நிப்பாட்டு, கேட்க முடியல. ஆமா நான் உனக்கு காலமிக்கி விட்டுக்கிட்டே பாட்டு பாடுறமா, நீ அதை அப்படியே காதால கேட்டுக்கிட்டு சின்ன பிள்ளை தூங்குற மாதிரி அப்படியே தூங்குற, சரியா? இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட. சின்னையா போதும் போதும் போதும், உங்க பாட்டை நிறுத்துங்க. ஏன் நான் பாட்டை நிறுத்தணும்? உங்க பாட்டை கேட்டு வெளியில கழுத வந்து நிக்குது, போய் பாருங்க. அது எனக்கு முன்னாடி நீ பாடினிய ஆராரீரோ, அத கேட்டுட்டு வந்துதான் 2 கழுதைங்க நிக்குதுங்க. உனக்கு சந்தேகமா இருந்தா நீயே போய் அதுங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போ. நான் எதுக்கு கேட்கணும்? நீங்களே போய் கேட்டுட்டு வாங்க, நான் அதுக்குள்ள அத்தைய தூங்க வைக்கிறேன். நீயே தூங்க வைப்ப? நீ பாடின இந்த ஊரே எந்திரிச்சிரும். போ அந்த பக்கம். இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூ இலை தொட்டிலை கட்டி வைத்தேன். ஆமா கண்ணு மூடுமா, நீ கண்ணு மூடு கண்ணு மூடு. இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. ஒரு பச்சை கிளிக்கு ஒரு பாடாத, வாய் மூடு. நீ போய் சின்னையா பேசாதீங்க. ஏன் பேசக்கூடாது? ஐயோ இங்க பாருங்க, அத்தை தூங்கிட்டாங்க. ஆமா அம்மா தூங்கிட்டாங்க. நான் பண்ண பாட்டுக்கு தான் நல்லா தூங்குனாங்க. இருங்க. சின்னையா சரி நீ போ, நான் அம்மாவை பாத்துக்கிறேன். அபி பிள்ளை தனியா இருக்கும். சரிங்க சின்னையா, குட் நைட். குட் நைட் ஈசு, மிஸ் யூ. மிஸ் யூ டூ சின்னையா. இப்ப நீ நைட்டு படிக்கணுமே, உனக்கு யார் டீ போட்டு கொடுப்பா? ஐயோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அத்தைய பாத்துக்கோங்க. அப்படியா? சரி நீ போய் படிப்போ. இந்த அபிப்புளைய காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. இப்பதான் என் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு புரியுது. என்னையும் அபியும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அனுப்பி வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நல்ல வேலை, அம்மாக்கும் சண்முகத்துக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி எனக்கு சின்னையா ஹெல்ப் பண்றாரு. ஏமா வேலை விஷயமா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கிணத்துல போட்டு கல்லு மாதிரி அப்படியே கிடக்குது. ஈஸ்வரிகிட்ட இருந்து ஒரு போனையும் காணும். ஆமாம் அவனே, எனக்கும் அதான்டா ஒரே யோசனையாவே இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. ஏமா நீ வேணா அந்த ஈஸ்வரிக்கு போன் பண்ணி பாரு. டேய் நான் போன் பண்ணி என்னத்தடா பேசுறது? நான் என்ன கேட்டாலும் நாம 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டுதான் இதெல்லாம் பண்றோம்னு அவளுக்கு சந்தேகம் வந்துடாதா? சந்தேகம் வராது மாதிரி போட்டு வாங்கி பேசுமா. உனக்கு நான் சொல்லியா தரலாம்.
எல்லாம் ஏத்தி ஹலோ சரிப்பா. வணக்கம் சார். இங்க புல்லட் குமார் எங்க இருக்கான்? புல்லட் குமார் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது சார். ஆனா அவங்கள்ட்ட கேட்டா தெரியும் சார். அவங்க 2 பேரும் குமாரோட அல்லகைங்க சார். ஆட்டம் போற போக்க பார்த்தா ஆடு புலிகிட்ட மாட்டிடும் போல இருக்கடா. பாப்போம். டேய் என்னடா? போலீஸ்டா. போலீஸா? இன்னைக்கு எப்படியும் ரத்னம் மருமக கிட்ட பேசிடணும். சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். விடுங்க சார். சார் 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 புல்லட் குமார் எங்கடா? சார் என்ன சார் சொல்றீங்க? நான் புல்லட் குமாரை பார்க்கவே இல்லை சார். எனக்கு தெரியாது சார். பொய் சொல்ற? சார் தெரியாது உனக்கு? சார் நான் மேலுமே சொல்றேன் சார். நேத்துல இருந்தே புல்லட்டை காணும் சார். நான் பார்க்கவே இல்லை சார். சொல்றா. எது சார் அடிக்கிறீங்க? சொல்றாங்கடா. நான் தான் பார்க்கணும்னு சொல்றேன் சார். விடுங்க சார். சார் நான் தான் பார்க்கணும்னு சொல்றேன் சார். சார் விடுங்க சார். வந்து காட்டுறான். முதல்ல நடடா நீ. போ. விடுங்க போ. விடுங்க சார். வாடா. சார். ஈஸ்வரி. சார் என்னாச்சு? புல்லட் குமார் இங்க இல்லம்மா. அவன் எங்கே தலைமறைவாயிட்டான். அப்ப இவன் புல்லட்டோட அல்ல கை. அவன் எங்க இருக்கான்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா சொல்ல மாட்டான். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முறைப்படி லாக்அப்ல வச்சு மரியாதை செஞ்சாதான் சொல்லுவோம் போல இருக்கு. சார் விடுங்க சார். நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். சரிங்க சார். ஈஸ்வரி அவனும் புல்லட்டோட ஆளுதான். விடாத அவனை. சின்னையா அதை புடிங்க. பிசு. யோ இவனை புரியா? எஸ் சார். வாங்க. ஏய் நில்றா. குமார் எங்கடா? சொல்லு. தெரியாது காக்கா. சத்தியமா எனக்கு தெரியாதுக்கா. உண்மைய சொல்லலனா உன்னை அடிச்சிருவேன். காக்கா ராத்திரியோட ராத்திரியா அவன் உங்களுக்கு பயந்துட்டு மார்க்கெட்டை விட்டு எஸ் ஆயிட்டான்க்கா. அவன் எங்க போனவே எனக்கு தெரியாதுக்கா. பொய்யா சொல்ற நீ? பொய் சொல்றியா? பொய் சொல்ல சத்தியமா தெரியாதுக்கா. சொல்லுடா. சொல்லு. சொல்லு. சொல்லிருங்கக்கா. எங்க ஆயா மேல சத்தியமா நைட்டு நாங்களும் புல்லட்டும் சரக்கு போட்டோம்க்கா. புல்லட் எங்க கிட்ட ஈஸ்வரி மேல இருக்கிற கோவத்துல அவன் மாமியாருக்கு ஸ்கெட்ச் போட்டேன்டா. அது எப்படியோ ஈஸ்வரிக்கு தெரிஞ்சு போயிடுச்சுடா. அவ என் மேல கொலை காண்டில வருவா. அவ கையில நான் மாட்டினேன் கசாப்பு கடை ஆடு மாதிரி என்னை உரிச்சு தொங்க விட்டுருவான்னு புலம்பிட்டே இருந்தாங்கக்கா. நான் அப்படியே தூங்கிட்டேன்க்கா. காலையில எந்திரிச்சு பார்த்தா எங்க பக்கத்துல புல்லட் ஆளை காணும்க்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உங்களுக்கு பயந்து எஸ் ஆயிட்டான் தானே அர்த்தம். கிட்ட இருந்து எதையும் மறைக்கலையே சார். இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு பயந்துக்கிட்டு அந்த புல்லட் குமார் தப்பிச்சிட்டான்னு இவன் சொல்றான். சரி ஈஸ்வரி, மேற்கொண்டு இவங்கிட்டையும் இவன் கூட்டாளிகிட்டையும் நான் விசாரிச்சுக்கிறேன். இந்த ஏரியா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எப்படியும் பிடிச்சிடலாம். சரிங்க சார். டேய் போடா. சார் வந்து போங்கறல போடா. எனக்கு என்னமோ அந்த புல்லுக்கிட்ட போய் இனிமேல இந்த மார்க்கெட் பக்கமே வரமாட்டானோன்னு தோணுது. ஏன் சின்னையா? பின்ன நீ அடிக்கிற அடிக்கு பயந்து அவன் இந்நேரம் கண்ட விட்டு கண்டம் தாண்டி இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னா பாத்துக்கியே. இல்ல சின்னையா, அவன் எங்க போயிருந்தாலும் சரி அவனை நாம விடக்கூடாது. கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் மாட்டினாதான் அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்க சின்னையா, போலாம். வாங்க போலாம். போன் அடிக்குது. யாரு ஈசு? மங்கையம்மா தான் போன் பண்றாங்க சின்னையா. என்னன்னு எடுத்து பேசு. மங்கையம்மா. ஈஸ்வரி எங்க இருக்க? நான் மார்க்கெட்ல இருக்கேன் மங்கையம்மா. என்னாச்சு? அப்படியா?
சரி ஈஸ்வரி, நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. என்னாச்சு மங்கையம்மா? நீ வா, ஏன் அண்ணி தான் உன்னை வர சொன்னாங்க. என்னாச்சு மங்கையம்மா? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, சீக்கிரமா கிளம்பி வா. மங்கையம்மா என்னன்னு சொல்லாம நீ வா ஈஸ்வரி, மத்ததெல்லாம் நம்ம நேர்ல பேசிக்கலாம். மங்கையம்மா போன வைக்கிறேன். ஒரு நிமிஷம். வசுந்தரா போன் பண்றா. ஒருவேளை சஞ்சு வேலையை பத்தி சொல்றதுக்காக கூப்பிட்டாங்களோ? இருக்கும். பேசி பார்க்கலாம். சம்மந்திமா, எப்படி இருக்கீங்க சம்மந்திமா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்க சம்மந்திமா, எல்லாம் கடவுள் ஆசீர்வாதம். சொல்லுங்க சம்மந்திமா, என்ன திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க? ஏதாவது சந்தோஷமான விஷயமா? ஆமா, சந்தோஷமான விஷயம்தான். என்ன சொல்லுங்க சம்மந்திமா. சஞ்சு வேலை விஷயமா தான் இருக்கும். எதுக்கு தயங்குறீங்க சம்மந்திமா? தயங்காம சொல்லுங்க அந்த நல்ல விஷயத்த. சொல்றேன் சம்மந்தி. அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு அழகுக்கும் ஈஸ்வரிக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். சாந்தி முகூர்த்தமா? சம்மந்திமா, சம்மந்திமா எனக்கு ஒண்ணு புரியல சம்மந்திமா. சாந்தி முகூர்த்தமா? ஆமா சம்மந்தியம்மா. என்ன சம்மந்திமா, இந்த நல்ல விஷயம் இதுவரைக்கும் நடக்கலையா? அது கல்யாணம் ஆன புதுசுலயே அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருந்தோம். ஆனா எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுல, உங்களுக்கே தெரியுமே. அதனால அப்ப அது வேண்டாமேன்னு தள்ளி போட்டது. அதுக்கப்புறம் ஜோசியக்காரர்கிட்ட கேட்டதுக்கு குலசாமியை வேண்டிக்கிட்டு ஒரு நாள் குறிச்சு தர, அப்ப வச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. அதான் இன்னைக்கு பண்ணா ரொம்ப விசேஷமா, அதான் சொன்னாரு. சரின்னு ஏற்பாடு பண்ணிருக்கோம். என்ன சம்பந்திமா, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஐயோ, சொல்லக்கூடாது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அது வீட்ல எவ்வளவோ பிரச்சனை, உங்களுக்கே தெரியும்ல, அதுல மறந்துட்டேன் சொல்லாம. சம்பந்திமா, நியாயமா பார்த்தா இந்த விஷயம் பொண்ணுங்க வீட்ல தான் நடக்கணும். ஆனா நீங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்களே, அதனால உங்க வீட்லயே நடத்திடலாம். நான் உடனே கிளம்பி வரேன். ரொம்ப சந்தோஷம், கிளம்பி வாங்க. சரி சம்பந்திமா, வந்துடுறேன்னா. சரி, வச்சிடுறேன். இது போதும். ஈஸ்வரி அத்தையா முன்ன நின்னு இந்த விசேஷத்தை நல்லபடியா நடத்தி வச்சு ஈஸ்வரி கிட்டயும் வசுந்தரா கிட்டயும் நல்ல பேர் வாங்கி எப்படியாவது அழகு கிட்ட பேசி தூண்டி விட்டு சஞ்சுக்கு வேலைய வாங்கிட வேண்டியதுதான். சஞ்சு மட்டும் ஃபைனான்ஸ் கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டானா அப்புறம் மொத்த கம்பெனியும் நமக்கு தான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஏன் என்ன மாதிரி இருக்கணும்? ஈஸ்வரி மாதிரி இருக்கட்டும். ஆமா, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் ஈஸ்வரி போலவே இருப்பான். ஓஹோ, ஆஹா, ஓஹோ, ஈசை போலவே இருப்பான். தனக்கு ஒரு பாதை வகுக்காமல் என் தலைவன் போலவே இருப்பான். பான். அம்மா, ஐயோ ஐயோ, அம்மா வேற பார்த்துட்டாங்களே. என்னடா? போமா, எனக்கு ஒரே வெக்கமா வருது. டே அழகு, நீ இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சரிம்மா, நான் வரமா. பஸ்ஸே, இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு நன்னாள், ஒரு பொன்னாள். டேய் நிறுத்து. என்ன பாஸ்? என்ன நன்னாள், பொன்னாள், வெண்ணாள் இதெல்லாம் எனக்கு தெரியும். பேசாம போயிடுற அந்த பக்கம். என்ன பாஸ், இந்த மாதிரி சமாச்சாரத்துல நீ ஒன்னும் தெரியாத பச்சை குழந்தை உபதேசம் பண்ண வந்தா இப்படி கோவப்படுறீங்க? டேய், உருப்புறதுக்கு உபதேசம் பண்றவனை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா உருப்பிடாம போறதுக்கு உபதேசம் பண்ற ஒரே ஆள் இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான்டா. என்ன பாக்குற? போன தடவை நீ சொன்னதை நீ மறந்திருக்கலாம், ஆனா நான் மறக்கலடா. ஏதோ நான் போருக்கு போற மாதிரி என்னென்னமோ சொல்லி என்னைய பயமுறுத்தி என் கைகாலெல்லாம் அப்படியே நடுங்கி போய் உதறல எடுத்து போய் ஈஸ்வரி முன்னாடி போய் நின்று அவமானப்பட்டது இந்த ஒரு ஜென்மத்துக்கே போதும்டா. அது இல்ல பஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம்ப்பா.
அப்படின்னா இந்த மயக்க மருந்து ஸ்ப்ரேவை வச்சு வேற என்னதான் பண்ண போற? அப்படி கேளு. அழகு மாம்ஸ்க்கு ஸ்வீட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருக்க ஸ்வீட்ல இந்த மயக்க மருந்து அடிச்சு வச்சா மாமா இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு அந்த ரூம்லயே மயக்கம் ஆயிடுவாரு. மொத ராத்திரியும் நடக்காது. எப்படி ஐடியா? ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா மாமா ஸ்வீட்டை சாப்பிடணுமே, இல்லைன்னா நம்ம என்ன பண்றது? நம்ம அழகு மாம்ச பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தமா நீ இப்படி பேசுற? மாம்ஸ் ரூம்குள்ள போய் கொஞ்ச நேரம் வரைக்கும் மாம்சால ஸ்வீட் இருக்கிறத பார்த்துட்டு சாப்பிடாம இருக்கவே முடியாது. கண்டிப்பா ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுருவாரு. ஒருவேளை என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு அவருக்கு ஸ்வீட் சாப்பிடுற மூடு இல்லைன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். சரி வச்சுப்போம். அப்புறம் என்ன பண்றது? அவங்க ரூம்ல இருக்க பழங்கள்லயும் இந்த ஸ்ப்ரேவை அடிச்சு விட்டுருவோம். மாம்ஸ் ஆப்பிள பார்த்தா திருடி திங்கிற ஆளு. அவரு கண்ணு முன்னாடி ஆப்பிள் இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா எடுத்து சாப்பிடாம இருக்கவே மாட்டாரு. ஸ்வீட்டோ பழமோ அது அழகு மாமா இஷ்டம். என்ன சொல்ற? ஆமாமா. எனக்கு இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் தான் தோணுது. சரி நீ சொன்ன மாதிரியே செய்யலாம். வா போலாம். வா. என்ன திவ்யா, நீ உங்க அம்மா மாதிரி முட்டாள்தனமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்லப்பா, அம்மா தான் ரம்யாக்கு போன் பண்ணி ஏதாவது திட்டம் போட்டு அழகு மாமாவோட விசேஷத்தை நிறுத்த சொல்லிருக்காங்க. அப்படியா ரம்யா? ஆமா சித்தப்பா. சரி நீ போ. ரம்யா ஒரு நிமிஷம். இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காத. இதோட நீ மறந்துரு. சரி போ. என்னப்பா? உங்க அம்மா தான் எதை பத்தி யோசிக்காம இந்த மாதிரி முட்டாள்தனமா வேலை பார்த்து மனநோயாளிங்கிற பேரோட மனநல காப்பகத்துல இருக்கா. அட்லீஸ்ட் நீயாவது நம்ம மெயின் கோல் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பிளான் போடலாம்ல. இங்க பார், அழகீஸ்வரி ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்துறதால நாம என்னமா சாதிக்க போறோம்? இன்னைக்கு நிறுத்திட்டா இனிமே எப்பவுமே நடக்காதா? எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக புத்திய செலவழிச்சு கெட்ட பேர் வாங்கணுமா? இங்க பார், நான் ஈஸ்வரிய மாட்டி விடுறதுக்காக வேறொரு வலைய விரிச்சு அந்த புல்லட் பையில ஏன் கஸ்டடியில புடிச்சு அடைச்சு வச்சிருக்கேன். இப்ப நீ உங்க அம்மா பேச்ச கேட்டு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணி மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, என் மொத்த பிளானும் குட்டிச்சவரா போயிடும். தயவு செஞ்சு நீயாவது புரிஞ்சுக்கோ. சாரிப்பா. சரி போ. சின்னையாவை பார்த்து சந்தோஷர் எக்ஸாம பத்தி சொன்னதை சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இத சின்னையா எப்படி எடுத்து பாருன்னு தெரியலையே. இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்துருச்சு. இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியலையே. நிறுத்து. எவ்வளவு ஆச்சு? என்னது, அத்தை ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி வந்திருக்காங்க. ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு வந்திருக்காங்களா? யாரு சொல்லிருப்பா? நீ கிளம்புப்பா. ஈஸ்வரி கண்ணு. அத்தை வாங்க, அத்தை வாங்க. பாத்தியா கண்ணு, கல்யாணம் முடிஞ்ச கையோட நடக்க வேண்டிய விஷயம்லாம் இத்தனை நாள் நடக்காம இருந்தது எனக்கு தெரியாம போச்சு. சம்பந்தியம்மா போன் பண்ணி சொன்னதும் தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. அதான் உங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து இந்த சடங்கு நடத்துறதுக்காக ஆட்டோவை பிடிச்சி விறுவிறுன்னு ஓடி வந்துட்டேன். அத்தை போன் பண்ணாங்களா? அத்தை திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதான் என்னால உங்ககிட்ட போன் பண்ணி சொல்ல முடியல. அது பரவாயில்ல. இதெல்லாம் நீ சொல்ற விஷயமே இல்லடா. இதெல்லாம் பெரியவங்களா பார்த்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். வா வா, டைம் ஆகுது, ரெடி ஆகணும்ல. எதையும் மறக்கலாம், நீ எல்லாமே ரெடியா இருக்கு. துர்கா, நீயும் சேர்ந்து மறக்காம எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. சம்பந்திமா, சம்பந்தி வந்துட்டாங்க. வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா சம்பந்திமா? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். சாரி சம்பந்தி அம்மா, திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டோம், தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சம்பந்திமா, இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? எது எது எப்போ நடக்கணும்னு அந்த தெய்வம் தான் முடிவு பண்ணிருக்கோம். அப்பதானே அது நடக்கும். அதுவும் சரிதான். அதுக்கு முன்னாடி நம்ம அதை நடத்தணும் முயற்சி பண்ணா நம்மளால அது முடியுமா? நான் என்ன நினைக்கிறேன்னா,
சாந்தி முகூர்த்தம் நடக்காம தள்ளி போனது ஒரு வகையில நல்லதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப நடக்கிறனாலதான் நான் வந்து நடத்தி வைக்க முடியுது. இசு கதவை சாத்திட்டு வா இசு. நித்தோ என்ன நினைச்சு என் கூடவே பேசி சிரிச்சு ஒரு நொடியும் விலகி விடாமல் கூடவே இருப்பானே. உள்ளங்கையில் ஏந்துவானே, அன்பால் என்னை தாங்குவானே. என் கண்ணில் கண்ணீர் வந்தால் அவன் நெஞ்சில் உதிரம் வடியும். எது வந்த போதுமே இந்த அன்பே வரமாகும். மனம் தேடும் கீதம் ஆனந்த ராகம். நெஞ்சுக்குள்ள நூறு ஆசை நானும் பேச. தாவணி கனவுக்கு இங்கே தாழ்பால் கிடையாது. இசு இங்க பாரு இசு, என்கிட்ட நீ சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தது இதுதானே. இத நீ என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் இசு. எப்படி சின்னையா? சந்தோஷ் சாருக்கு நான் ஃபோன் பண்ணேன். அப்பதான் அவர் நாளைக்கு உனக்கு ஏதோ பரீட்சை இருக்குன்னு சொன்னாரு. நீ அதுக்கு படிக்கணும்னு வேற சொன்னாரு. நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லிக்கல. சரிங்க சார், அதெல்லாம் ஈஸ்வரி படிச்சிருவான்னு சொல்லி வச்சிட்டேன். ஏற்கனவே ஒரு தடவை ஏற்பாடு பண்ணி இந்த விசேஷம் நின்னு போச்சுல்ல, இத வேற இப்போ தள்ளி வைக்க முடியாது. அதனாலதான் இந்த ஏற்பாட்டுக்கு நான் இன்னைக்கு எந்த தடையுமே சொல்லாம இருந்தேன். உன்கிட்ட சொல்லிட்டு இந்த புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். இசு, நீ எதுவும் யோசிக்காத, நீ நிம்மதியா உட்காந்து படி. வா இசு, வா. தேங்க்ஸ் சின்னையா. நான் என்ன சொல்றதுனே தெரியல. சத்தியமா நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு உண்மையிலேயே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க. ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க சின்னையா. ரொம்ப தேங்க்ஸ் சின்னையா, ரொம்ப தேங்க்ஸ். இசு, இது என் கடமை, அதைத்தான் நான் செஞ்சேன். இங்க பாரு, நீ அழக்கூடாது. நீ படி. பா. என்ன இசு? நீங்க படின்னு சொல்லிட்டீங்க சின்னையா. ஆனா பாவம் அத்தை, அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயமா இருக்கு சின்னையா. இந்த விஷயம் என் அம்மாவுக்கு தெரியும் இசு. என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மாக்கு தெரியும். ஒரு நிமிஷம் ஆமா. என்ன அழகு, எதுக்கு இப்ப நீங்க தனியா கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா. டே அழகு, என்னடா முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு இதுதான் நேரமா? சும்மா விளையாடாத, ரூமுக்கு போ. அம்மா இருமா, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையா கேளுமா. சரி, என்ன சொல்லு. அது அது என்னன்னா, அது என்னடா? இல்லம்மா, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கே எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குமா. அழகு, ஏண்டா அம்மா கிட்ட பேசுறதுக்கு தயங்குற? சொல்லு எதுவா இருந்தாலும். அம்மா, அது இன்னைக்கே இந்த விசேஷம் நடந்தே ஆகணுமாமா. இத இன்னொரு நாளைக்கு தள்ளி வைக்கலாமாமா. என்னடா விசேஷத்தை தள்ளி வைக்கணுமா? ஆமாமா. என்ன விளையாட்டா இருக்கா உனக்கு? என்னடா உளறிட்டு இருக்க? ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இந்த நல்ல விஷயத்த தள்ளி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் குலதெய்வ கோயில்ல சாமி கும்பிட்டு ஜோசியரை வச்சு நாள் குறிச்சு அதனாலதான் அதை இன்னைக்கு பண்றோம்.